என்ன எது கத்துற? கோழி எந்த கோழி இப்படி கூடாதுன்ற மயவில் இது போய் தொடக்கான பாரு. அந்த கோழி பின்னாடி பக்கத்தில் உட்காந்துருக்கு. எங்கே தூக்கி போயிரு வாங்கிட்டு என்ன பாப்பி கத்துக்கு பாப்பி. அங்கே ஒரு 2 பேர் நெத்து திண்டுக்கு இருக்காங்க. நல்லா கிணத்து மலை ஏறி எங்கவும் என்ன மணிக்கு இருக்காங்க பார்த்தீங்களா? சாசா எங்கே ஏறாங்க. நான் என்னடா ஆளக்கான கிட்ட வரேன் நரி வரேன் இப்படி யாத்தேன். இன்றைக்கி நம்ம முத்தழகு வந்துட்டா. அது போய் எங்கே வேரிஸ் குட்டி அம்மா அவன் எங்களை காணமே. குட்டி அம்மா அந்த இருக்காளா? தர்க்கா பய உள்ள நேற்றெல்லாம் மொத்தமாக காலை தூக்கி தெரிஞ்சா. நீ தான் கால் நல்லா ஊன்றா. ஏன் அவள் வரலன்ட்டு இவன் கத்திக்கிட்டே இந்த ஒயிட்டு நீ பயவுல பசாமல் வரேன். மொனிக்கா நெத்து இருக்காதே. நேற்று எல்லாம் காலி வந்துட்டீங்களே நீங்களே. இருக்கிற ஒன்று விடாமல் அடிச்சுக்கல. மேலே தான் 2-3 இருக்குங்க. அவ்வளோதான் இருக்குது. வாங்க ஓடியா போகிறான் எல்லாம் போகிறாங்க. என்னாவட்டே இந்த வெட்டி போட்டுருக்காங்க. ஒரு என்னாவட்டே இந்த இருக்கு ஒரு இதில் நிறையா கிடக்குங்க. இல்லை போய் பார்க்க மாட்டேன். ஒருத்தங்க கூட சும்மா இந்தா விட்டு வா. இந்தா ஓடியா வரா. ஒரு வழியாக வந்துட்டாயப்பா. வா ஓடியா இந்த பக்கம் வாங்கடா. நெத்து கிடக்குடா. இந்த பக்கம் எனக்கு சாஞ்சு கிடக்கு. ஓடி வரைக்கும் இந்தா இருக்கும் ஒரு இதில். இதுக்குள்ளே பூந்து வரவாரு. இதெல்லாம் சரியான முள் இல்லையா? சுற்றி வராமல் வாரு. யாரையும் விட்டுட்டு போயிட்டாங்களே. காணாமல் போயிட்டாங்களே. பார்த்து வா இந்தோ அவ்வளோதான் கொஞ்சம் உயிர். ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் வைரம். ஒரே வெட்டவெளியாக ஆயிடுச்சுங்க. எம்பூட்டு முள் காணிச்சதுல இருக்கிற எல்லாத்தையும் பிடிங்கிட்டாங்க. இப்போ காலையெல்லாம் பிடிங்கிருப்பாங்க. ஏன்னா நேற்று மழை எதுவுமே பிடுங்கலை. இன்றைக்கி தான் மழை நின்றுருக்கு. நேற்று 12 மணிக்கு வந்தால் இன்றைக்கி 11 மணி முன்னாடியே வந்தாச்சு. இங்கே நேரம் ரவுண்டு சுற்றிக்கிட்டே இருக்காங்க. வாங்க நம்ம இவங்க கூட சுற்றி திரிஞ்சிக்கிட்டே வேண்டிதான். உள்ளே போ டைனஸே நீ தான் போ. அவையெல்லாம் முன்னாடி போய் 2-3 திண்டுக்கு இருக்காங்க. கண்டிப்பாக உள்ள நெத்து கிடக்கும். ஒரு ஆளுக்கு 2-3 நெத்து கிடச்சாலே போதுங்க. ஏதோ ஒரு காவன்னு நிறைய இருக்கும். இந்த பக்கம் வர மாட்டாங்க. எங்கே வரும் அதில் எம்பூட்டு முள் கிடச்சி அப்படியே ஒன்று விடாமல் இருக்குது. அப்படியே வெட்டி சுத்தம் பண்ணிட்டாங்க. ஆனால் அடுத்த வருஷம் வளர்ந்துருக்கேன். ஏன்னா இதெல்லாம் கம்மா ஓரத்தில் இருக்கா. ஈரப்பதற்கு சிறு 1 வருஷம் பாருங்கள் வளர்ந்துடும். நெத்து தாருக்கு இங்கே தட்டி விட்டா வரலாம். இவங்க எங்கெங்கே தேடிக்கிருக்காங்க. இதில் கிடக்க நிறையா காயும் பழமாக கிடக்கு. ஓடியா இந்தா அதுக்குள்ளே லோடு ஏற்றிட்டாங்க. ஏன்னா மழை வருதா. போன வருஷம் அப்போ தான் வண்டி மாட்டிக்கிச்சு. அப்படியே வெட்டினோடனே முடிஞ்சளவுக்கு அறுத்து அப்படியே தூக்கிட்டு போயிடுறாங்க. வேரோடு பிடிக்கிட்டு போயிடுறாங்க. எவ்வளோ சீக்கிரம் மழை பெய்யறதுக்கு முன்னாடி கிளம்புறாங்களோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. இல்லாட்டி போன வருஷம் நல்லா மாட்டிக்கிச்சுங்க ஒரு லாரி ஃபுல்லாக. நான் திண்டிக்கலா கச்சா நீ தான் போன திண்டிக்கலா. இந்த இப்போ வந்தவங்க டைனோஸ் எல்லாம் போய் திட்டு வரட்டும். முள் மரம்லாம் அப்படி ஒன்லி சீமக்காரில் மட்டும் தாங்க வெட்டி தள்ளுறாங்க. சுத்தமாகிடுது. இவங்களும் வெட்டி தள்ளித்தாங்க இருக்காங்க. அப்படி வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. ஓடியா வாங்க போகலாம். பார்த்து போ வாரு. போன வருஷம் வெட்டின போல அப்படி இந்த பக்கம் ஆடு எங்கிட்டு போகுது எங்கிட்டு வருதுல்ல ஸ்கைப்பாலு தடி ஆத்தா டைனோசரை பண்ணிட்டாலே முட்டி தள்ளுறாங்க. நேராக போங்கடா கூட்டத்தை பிரிஞ்சிடாயிரா. குட்டியம்மா 3 நாள் லீவ் போட்டேன். இன்றைக்கி தான் பயவில் வந்திருக்கா. அமைதியாக இருக்கா பயவுள்ள. நேரம் ஓடிடுப்பா. இன்னும் ஓட்டமில்ல. ஏன்னா கால் இப்போ தான் கொஞ்சமாக கால் ஊன்றா. பயவில் ஒரே காலில் 6 முள் இருந்துச்சுங்க. ஆத்தாரியா தண்ணி தான் எடுத்தான். எல்லாத்தையும் எடுத்து அப்புறம் இருக்கலம்பரில் எதுவும் தொட்டு வைக்கல. சலம் எதுவுமே வைக்கலை. அவங்களாம் தொட்டு வைக்கல. கால் சரியாயிடுச்சு. அதுக்கு பரவாயில்ல. தீ எரிஞ்சதுக்கு அப்படியே உடனே மழை பெஞ்சுக்கு நல்லா புழு தழுத்துருக்கு. வாய் கட்டினது ருசியாக இருக்கும். ஒரே ரெட்டை சொல்லி பார்த்தியா அப்படி சண்டை வர இழுக்க முடியல. இழுத்து தின்றா நல்லா தின்னுங்க. கொஞ்ச நேரம் நிற்பாங்க. ஆனால் நிற்க மாட்டேன்றாங்களே பாருங்க. இவங்க நிற்க மாட்டாங்க. ஏமா இது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் வளரணும். வளருவோம்னா ஒரு வாரம் ஆகட்டும். 2-3 நாள் ஆகும். நல்லாயிருக்கும். அதுக்குள்ளே இன்றைக்கி தாங்க வெயிலே அடிக்குது. அப்படி அடித்தாலும் ஒரு மாதிரி எப்படி சொல்லாத வேர்க்கிற மாதிரி வெயில் அடிக்குது. அதுக்கு பேசாமல் நேற்று மாதிரி ஒரே தான் கிளைமேட் அப்படி மோடமாக இருந்திருக்கலாம். நல்லா இருக்கிறேன். இப்படி கேட்டாலும் பிரச்சனை அப்படி கேட்டால் பிரச்சனைங்க. அடித்தா நல்லா அடிக்கணுங்க. அப்போ தான் ஆடு மாடு தண்ணி குடிக்கும். இல்லாட்டி இப்படி அடிச்சோம்னு வச்சுக்க மொத்தம் தண்ணி குடிக்க மாட்டாங்க. சரியாக மேய மாட்டாங்க. இந்த மாதிரி ரன்னிங்கிலே இருப்பாங்க. நல்லா அடிக்க மாட்டேங்குது. பாப்பா இன்றைக்கா இந்த வெயில் அடித்தேன். நேற்று நடிக்குதான் கிடுக்கிடுன்னு நடுக்குதாங்க. இன்றைக்கி இந்த வெயில் அடிச்சிச்சு. கொஞ்சம் சுறுசுறுப்பாயிட்டாங்க. மத்தியா ஆக்டிவாக இருக்காங்க. பேட்டே இங்கே வரும் தண்ணியை குடிச்சிட்டியா? கம்மாயில் குடிக்கவே இல்லை பயவில்லையா? என்னங்கடா ஒரு 5 பேர் குறையிற மாதிரி இருக்குது. என்னன்னு தெரில. அட்டன்ஸை வேறு சரியாக போடலை. எல்லாம் வந்துட்டாங்களான்னு எனக்கு சரியாக தெரிலங்க. எனக்கு தெரிஞ்சு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு முக்கியமான வில்லனை காணான்ட்டு மகா காணா. மூத்தவர் இருக்கா இலைய வளர்த்தான் காணா. எங்கே இருக்கான்னு தெரில. நண்டே எல்லாம் போய்க்கிருக்காங்க. ஓடியா வா. இல்லை உள்ளே போய் 2 நேரத்தை பாருங்க போ. அவள் தான் போகிறேன்டா. இன்றைக்கி அவள் பாருங்க கடைசியில் எடுக்கிட்டேன். நேற்று ஒரே ஒரு நாள் தான் வீட்டில் நிப்பாட்டினேன். வயிறெல்லாம் வச்சு போச்சு பயவில்லைக்கு. நல்லதுங்க. இப்போ பரவாயில்லைங்க. அந்த பின்னக்கால் கொஞ்சம் வளையாமல் நல்லா நடக்கிறாங்க. முதலாள வந்துட்டா. அன்றைக்கெல்லாம் வெம்ம ஓடியாட்டா பசியில் பயவில்ல. குட்டியம்மா ஓடியா இந்தா போயிட்டே வாடா. யாருக்கு ஒரு வரி குதிரை இவ்வளோ பெருசாக இருக்குதா. தின்னு பயவுள்ள மேலேயே பார்த்து போகிறாங்க எல்லாரும். வர்றா கிலோ ஓட்டா. வரி குதிரையே நல்லதாக வேணுமா? இந்தரா மிக்கி நீ எடுத்துக்கிறா மிக்கி. அவன் அதை எடுத்துக்கிட்டான். உள்ளே ஒரு மொசக்குட்டி இருக்காந்தா போதாங்க. ஹலோ பங்காளி எங்கே இருக்க? பங்காளி இல்லை பங்காளி ஓடி போ. உள்ளே ஓடி போச்சுக்க. உள்ள டெய்லியும் பார்க்குறது இதுக்குள்ளே தாங்க இருக்குது. 2-3 மாதம் இருக்குது. உள்ளேயே இருக்குது. நம்ம திரிசா எப்போ குட்டி போடுவோம் பனைமரம் எப்போ குட்டி போடுவோன்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அவள் அங்கிட்டு இருக்கா பண்ண மரம். உள்ளே போயிட்டாளா? அதுக்குள்ளே கவலைப்படாதீங்க. இன்னும் ஒரு 10-20 நாளில் குட்டி போட்டுருவா. அதுலேயே உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். என்ன திரிசா உடனே சொல்ல வேணாம்.
திருசா அப்புறம் சஸ்பென்ஸ் போயிடும். இது வா, டா சில்கே இதில் வாரு கீழே விழுது, மொத்தமாக விழுது. நான் அந்த விழுது ஓடி தா வா சிலுக்கு. நேற்று கிணத்துக்குள்ளே இறங்கிட்டு ஏத்தே எப்போ எனக்கு கத்துறா பய உள்ள இந்தா இங்கிட்டு வாங்கடா, இதில் கிடக்க வர்றா, எப்படி நெத்து விழுகுது, இதை எடுத்துக்கிறா ஓடியா தா கத்தி குமிக்கிறா. அத்தே ஏறிட்டே கீழே இறங்கிட்டு ஏற முடியலன்னு கத்துறா பய உள்ள. நான் எது கத்துறேன்னு வைக்கிறேன் பய உள்ள ஏற தெரில, கத்தி குமிக்கிறா. உங்கள் 2 பேரை பற்றி எனக்கு தெரியாதா? கொஞ்சம் விட்டால் அப்படியே நைஸாக இந்த முள்ளுக்குள்ளே ஓடி போயிருங்க. இந்த முள்ளுக்குள்ளே ஃபோனாக கண்டுபிடிக்க முடியாது. அங்கிட்டு எல்லாமே சேப்பு சோளம் போட்டிருக்காங்க, எங்கிட்ட ஓடி போயிடுவாங்க. நம்ம இந்த பக்கம் இந்த ரோடை விட்டு இங்கிட்ட தாண்டக்கூடாதுங்க, இதிலேயே மடக்கிவிடணும். கிணத்துக்குள்ளே நம்ம சிலுக்கு விழுந்துருந்தான்னு வச்சுக்க, ஊரவே கூப்பிட்டுருப்பா. படி மேலே 2 கத்தி குமிச்சிட்டா. அன்றைக்கி நம்ம குதிரை பாடி விழுந்த அவன் கத்தி குமிச்சிட்டான் பயம் இல்லை, இருந்தாலும் பயம் இல்லை. ஆனால் ஆடுகள் பிறந்தோடனே நல்லா தண்ணிக்குள்ளே நீச்சரித்து பழகுங்க. கையை காலை ஆட்டி அப்படியே நீந்தி வந்துடுது. மனுஷன் நீச்சரித்து பழகணுமா ஆத்தரியாத்தா ரொம்ப கஷ்டங்க. நான்லாம் நீச்சல் பழகும்போது எங்கள் அப்பாலாம் கிணத்துக்குள்ளே தூக்கி போட்டார். இந்த ஊர் நீரிச்சு அந்த ஊருக்கெல்லாம் தூக்கி போட்டார். நான்லாம் பயந்து கத்தி ஓடுவேன், பிடிச்சி தண்ணிக்குள்ளே போட்டு புக்கினார். எப்படியோ பழகிட்டீங்க, கொஞ்சமாக ட்ரைனிங் ஆகிடுச்சு. என்னையெல்லாம் கொல்ல போகிறாங்கடா, ஏன் யாத்தே நான்லாம் கத்துறேன். எங்கள் அப்பா விடலை, பிடிச்சி இழுத்து போய் தூக்கிட்டு போய் தண்ணிக்குள்ளே போட்டு ஊர் நீச்சு தண்ணிக்குள்ளே புக்கினார். நான் கத்தி கும்பிக்கிறேன், கொல்ல போகிறாங்கடா, யாராவது வந்து காப்பாற்றுக்கடான்றேன். ஒரு தடவை கிணத்துக்குள்ள, ஒரு தடவை ஊர்னி, அப்புறம் திருப்பி ஒரு கிணத்துல அப்படியே அங்கிட்டு ட்ரைனிங் எடுத்துட்டு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட விளாட்ற கொஞ்சமாக முழு நீச்சல் அப்படியே ட்ரைனிங் எடுத்து கற்றுட்டீங்க. ஆனால் அது கரெக்டாக ஒரு நல்லா வெயில் காலத்தில் தான் நல்லா தண்ணி நல்லா இருக்கும். அப்போ தான் மலிச்சு தவி எப்படியோ நல்லா கற்றுக்கிட்டேன். அந்த மாதிரி நம்ம குதிரை பாண்டி பரவாயில்ல, அன்னைக்கு கற்றுனால யாத்தே எப்போ எங்கிட்டு ஏற தெரில, ஆனால் நீச்சல் அடித்து பழகிட்டான், கையை காலை ஆட்டுறான். ஆனால் பரவாயில்ல, எங்கிட்ட கத்தினாலும் சின்ன பிள்ளை ஆடு மாடெலாம் பரவாயில்லைங்க, நல்லா கையை காலை நீட்டிக்கிட்டே எப்படியாவது நீந்திடுது. அதிசயமாக இருக்குது. இதில் எந்த செம்பரி ஆடு வந்து மேலேயோ நல்லா பசப்பாக இருக்குது. நம்ம வெள்ளாடையும் வந்து நின்று தலை குனிஞ்சு மேய்ஞ்சிட்டாங்க. அதிசயமாக இருக்குங்க, நிற்க மாட்டாங்க. அந்த பக்கமெல்லாம் நிற்கலை, இந்த பக்கம் நிற்கிறேன்னா எங்கிட்ட பரவாயில்ல. ஒரு வேளை செம்பரி ஆடு எது இன்னும் வரல போலன்னு தெரியலை. நம்ம டைனோஸே முட்டி போட்டு மேயுதுங்க. பார்த்தீங்களா, நல்லா முட்டி போட்டு மேயிடா. அப்படின்னு தான் சம்திங்ஸ் ராங்கு. என்றைக்கு அவளே நிற்க மாட்டானா, 2 மேயினா நல்லா புல் வளர்ந்துருக்கு. ஒரு வேளை அந்த தோட்டத்துக்காரங்க மாட்டுக்கு எது கட்டணுக்காக வளர்த்துருந்தாங்களான்னு தெரில. நம்ம பாட்டு தெரியாமல் விட்டுட்டோமா, இப்படிங்க கம்பு அருவா வராமல் தான் சரிதான். அதுக்குள்ளே மேய்ச்சிட்டு எஸ்கே ஓடிடுவோம். நல்லா நான் புல் கிடக்குங்க. எனக்கு தெரிஞ்சா அப்படி கிடையாது, ஒரு நல்லா வளர்ந்துருக்கு. ஆச்சரியமாக இருக்குது. எதுவாக இருந்தாலும் காசா பணமா வாங்க பார்ப்போம். கரடி சீக்கிரம் மேய்ச்சிக்க, டைம் இல்லை, எவ்வளோ சீக்கிரம் மேய்ச்சிக்கங்க. தோட்டத்துக்காரங்க வந்து சத்தம் போடுறக்குள்ளேயும் அப்படியே ஜம்ப் பண்ணி அந்த பக்கம் போயிட வேண்டியதான். ரோச்சி வெளியே வா, இப்போ ஒன்றை பார்த்து எல்லாம் வெளியே வந்துடுவாங்க, நல்லா மேய்கிறாங்க இன்ட்ரெஸ்ட்டாக. அப்புறம் வகுறு நிறையா போய் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ஆள் ஓடிச்சு, எல்லா ஆடும் அதை பார்த்து ஓடிக்கிட்டே இருக்குங்க. நின்று நல்லா மேய், உனக்கு ஏற்ற நல்லா வாய்க்கட்ட புல் இருக்குது. நம்ம டைனோஸே டைனோஸே நின்று முட்டி போட்டு மேய்ச்சிக்கிருக்கா. உங்களுக்கு என்ன குறைச்சல், நின்று மேய்க்க. மாதிரி நடக்கிறாள் ஒரு முத்தலகே இந்தா எடுத்துக்கங்க, ஒரு நெத்து வச்சுருக்கேன். அப்படி தின்னு என்ன கீழே ஓட்டுற இரட்டை சொல்லி காதையா சில நேரத்தில் காதையா கத்தா இங்கே வர்ற இரட்டை சொல்லி அட கூறுகட்ட இரட்டை சொல்லியே திரும்ப காது கேட்க மாட்டேங்குது பாய் விலைக்கு. நான் சிலுக்கு கால் வலிச்சிச்சா, நல்லா வந்தோன்னு நீங்கள் நல்லா வெத்தலை போடுறியா சிலுக்கு. ஆளு மண்டையும் ஆளு கொம்பும் பார்த்தியா, பொட்டு பெரிய பொட்டு வச்சுக்கடி. கலரே தினுசாக இருக்குங்க, முன்னாடி வெள்ளை அங்கிட்டு கருப்பு, வித்தியாசமான கலரு சிலுக்கு. தண்ணி இருக்கான்னு தெரில, நேராக போகிறாங்க. நம்ம மொசக்குட்டி மூக்காய் ராக்காய் தான் கூப்பிட்டு போகிறா. தண்ணி இருந்தால் ரொம்ப நல்லது. காலையில் தண்ணி சரியாக குடிக்கல, இங்கே குடிச்சாயினா அப்புறம் ஒரே இதாக பேசாமல் இங்கேனே 2 மணி நேரத்துக்கு நல்லா மேய்ச்சிடலாம். தண்ணி இருக்கிற போய் குடிக்க ஊடி தான் தண்ணி கிடக்கு. நான் கூட இல்லைன்னு நினச்சேன். ஓடு தண்ணி கிடக்குங்க. இந்த மோட்ரு ஓடிக்க இருக்குது, அது பாட்டுக்கு தண்ணி நிறையா கிடக்குங்க, நல்லா குடிக்கலாம். ஓடிய தான் குடிச்சுக்க. இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் கிடைக்காது. எப்படியோ இந்த ஒரு வாரத்தில் நல்லா தண்ணி கிடைக்கி, பொறுமையாக குடி. தண்ணி குடிச்சாச்சில்ல, கிளம்புங்க. இந்த உள்ளே போயிட்டாங்க, நேராக கொடி கடிக்க போகிறாங்க. ஊற முக்கி ஓடு எல்லாம் ஓடுங்க. நிறைய நெத்து கையில் எடுத்து வச்சுங்க. இந்த மேட்லேருந்து நிறையா கிடந்துச்சு. இந்த 4-5 சின்ன வாண்டல் கொடுப்போம். இல்லை வெட்டு வேறு இருக்கா, அவள் பார்த்தா நான் மொத்தமாக கேட்பா. முத்தலகே நீயே எடுத்துக்க 2-3 எடுத்துக்க. இந்தா ஜப்பானே, ஜப்பான் பெரிய பொம்மா யாத்தையை பார்த்துட்டா இந்தா இங்கிட்டு வா நான் தனியாக போய் சத்துனீங்க. இந்தா கீழே ஓடு தின்னு. இந்தா ஏழை கீழே வரேன் தற்கொறா தின்றா. ஆளுக்கு ஒன்று தின்றா. தண்ணி குடிக்கலையா, என்ன குடிக்கலையா? தண்ணி குடிக்கவே இல்லை. அப்புறம் தண்ணிக்காக மதியம் ஓடிக்கிருப்பேன் 2 மணிக்கு. ஓடி எல்லாம் உள்ளே போயிட்டாங்க. நீ 5-6 பேர் தான் நீங்கள் இருக்கீங்க. நீ என்ன வெயிலே அடிக்கவில்லை, மரத்தை சுற்றி வந்துக்கிருக்க, ஆராய்ச்சி பண்ணுறியா? கைப்பாலே
போய் தூங்க போறியா? பேசாமல் நல்லா ரெஸ்ட் எடு, அதான் நல்லது, எனக்கு நல்லது. எங்கிட்ட கூட்டு போகாமல் இருப்பா. நல்ல இடம், இந்த கல்லில் போட்டு பாறையில் ஒரு தூங்கி எழுந்திருக்கலாம். நானும் கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிறேன். இப்போலே பா ரெஸ்ட் எடு. நல்ல விளையாட்டாக இருக்குப்பா. இதான் நம்ம ஸ்கைபால், பழைய ஸ்கைபால். பேசாமல் படுத்துங்க. ஸ்கைபாலே தண்ணி குடிச்சல 2 சுற்று சுற்றிட்டா. இதோட 2ஆவது சுற்று முடிச்சு தண்ணி குடிச்சாங்க. எங்கிட்ட பரவாயில்லைங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல வெட்ட வழியில் தூங்க வைக்கலான்னு பார்க்குறேன். எல்லாம் பொசுக்கு முள்ளுக்குள்ள ஓடி போயிடாங்க. அந்த பக்கம் தாங்க போய் வைப்பீங்களா? எல்லாம் வெட்ட வழியை கூப்பிட்டு பேசாமல் தூங்க போடணும். இதுக்கு மேலே என்னால் பசி அடக்க முடியாது. இவங்களை எப்படியே வெட்ட வழியில் இருந்தால் ஒவ்வொருத்தனாக படுக்கிறாங்க. இந்த கேப்பில் நானும் சாப்பிட்றணும். மணி 2 மணி ஆகி போச்சுங்க. நானும் நிற்பாங்க நிற்க மாட்டேன்றாங்க. இப்போ தான் ஒரு இடத்துல நின்றுருக்காங்க. அப்படியே பேசாமல் வெட்ட வழியில் ஆளுக்கு ஒரு பக்கம் தனித்தனியாக போய் படுங்க. நல்லா புல்லுக்குள்ளேயே படுத்து ஊருலுங்க. எங்கிட்டாவது நான் சாப்பிட்டுறேன் ஒரு 10 நிமிஷத்தில். நம்ம நெத்தி போட்டு மக இருக்காள, இப்போ பிறந்தவ ஆத்தா, அவள் பாடு சேட்டைக்காரியாக இருக்கா. இருக்கிறதுலே நெத்தி போட்டுக்கு இருக்குதுல பிறந்ததுலே உருப்படியான ஒரு பிள்ளை, சேட்டைக்கார பிள்ளைண்டா அது இப்போ பிறந்ததாங்க. இதெல்லாம் இப்படி அமைதியாக இருக்கும். இவளோட மக இப்போ பிறந்தவ அந்த நீசா எங்கே இருக்கா? அந்த முடிவு நீசா, அவள் நீசா அந்த அங்கிட்டு படுத்துருக்கவ எல்லாமே ஒன்றா நல்லா இருப்பாளுங்க. ஆனால் இப்போ பிறந்தவ நம்ம நெத்தி போட்டவே தவிக்க விடுவா. வீட்டில் எப்படி சேட்டை பண்ணுறா தெரியுமா? கூடையில் அடைச்சி போடக்கூடாது இருக்குது, வீட்டுக்குள்ளே தனியாக இருக்கக்கூடாது இருக்குது. அவுத்து ஒன்று திரி நல்லா சுற்றிக்கிட்டு தெரியுங்க. நல்லா வீட்டு அங்கிட்ட ரோட்டில் ஓடி பிடிச்சி விளாட்டுங்க. ஆனால் நல்லா விவரமாக இருக்குது. இருக்குது நல்லா வெடிப்பாள். நெத்தி போட்டு சாம்பாராக இருக்கும். ஆனால் அது பிறகுற பிள்ளை நல்லா விவரமாக இருக்குங்க. என்ன கிடா குட்டியாக பிறக்கம் போச்சு, பொட்டை குட்டியாக இருக்கல. வீட்டில் நிற்க முடியல, பாட்டு சேட்டைக்காரியாக இருக்குதுல சரியான சேட்டை. நம்ம நெத்தி போட்டு மக இப்போ பிறந்தவ தான். நம்ம நீசாவும் சேட்டை பண்ணுவா. ஆனால் இந்த அளவுக்கு இல்லைங்க. இப்போ நம்ம அமைதியான வளர நல்லா அமைதியாகிட்டா. அந்த அளவுக்கு இல்லை. என்னடா 2 பேர் இன்னும் நெத்து இல்லைடா? ஐயா அத்தே நெத்துக்காக வரேன் பாரு. என்னடா நெத்து இல்லைடா? இவ்வளோ இப்போ நெத்து கொடுத்தேன், அதனால நெத்துக்காக வர்றேன். முதல்ல கிட்ட வர மாட்டார் சாரு. அப்படியே உங்கள் அப்பை மூலி இருக்கும் போதெல்லாம் வரமாட்டேன்றான். உங்கள் அப்பை மூலி அப்படியே அவன் முகம் மாறி போச்சு. அப்படியே கொஞ்சம் கலர் இருந்தானா மாதிரி விட வரு. இப்போ தான் சொல்லி முடித்தேன் சேட்டை. ஆனால் அவன் அமைதியானவங்க. எங்கே இருக்கா தெரியுமா? லீசந்தான் இருக்க அவள். இவளோட இப்போ தான் பிறந்த படிக்கிறேன். அவள் தான் 2ஆக பிறந்தாலும் தெரில. அவள் ரொம்ப அமைதியானவங்க. வா நீ வாட்டுக்கு எங்கிட்ட இருந்துச்சுடாதரா. இவங்க அப்பையும் கொம்பையும் கூட அமைதியாக இருப்பான். அந்த மேலே சாஞ்சு படுத்தா எதுவுமே பேசாமல் இருப்பான். அதே மாதிரி தான் இவனு இருக்கியா. மூலி சின்னத்தில் எழுந்திரிச்சிருக்கான். அது கொஞ்சம் பயந்துக்கிட்டே இருப்பான். ஆனால் நம்ம செல்வா அப்படி கிடையாது. இல்லை அப்படியே அவங்க அப்பையும் கொம்பை கணக்காக இருக்கானா உள்ள சாஃப்டாக இருக்கியா. இவன் அடுத்த தலைகாணி மதிய நேரத்தில் இவங்க படுத்து வர அப்படி பேசாமல் இருக்கான். பயவுள்ள எங்கே இருக்க கப்சாமி அவன் தான் பயவுள்ள முடிவாங்க. நம்ம கொம்பனோட வாரிசுகளை பற்றி ஒரு வீடியோ போடணும்னு நினச்சேன். போட முடியாமலே போச்சு. எத்தனை கடா குட்டி எத்தனை பொட்டை குட்டி இருக்குன்னு நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் சொல்லிடுறேன். அதுபோக நம்ம மூலியோட வாரிசுகளை சொல்லணும். ஸ்கைபால் தென்னாப்பட்டு வாரிசுகள் சொன்னேன். அது உங்களுக்கு சில பேர் புரியலன்றாங்க. அதனால் தனியாக எடுத்து ஒவ்வொன்றா சொல்லி புரிச்சா அவங்களுக்கு பிரித்து போட்டால் தான் புரியும். அதனால் கொம்பனோட வாரிசுகள் எத்தனை கடா குட்டி பொட்டை குட்டி இருக்குன்னு கரெக்டாக தெரிஞ்சிடும். மூலிக்கு கம்மி தாங்க இருக்குது. இனிமேல் பிறந்தால் அது தெரிஞ்சுக்கலாம். அதனால் மூலியை கடைசி கொடுக்குறோம். கொம்பனை இருக்கிற பிறக்கிற மட்டும் இன்னும் இந்த வட்டம் ஆடு வேட்டி இருக்குது. அதாவது புரட்டாசி மாதம் எல்லாமே ஈன்றதுக்கப்புறம் கொம்பனோட வாரிசுகள்லாம் தனியாக தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் மூலி வாரிசுகள் தெரிஞ்சிடும். அதை நான் வீடியோ தனியாக போடுறேன். இப்போ ஒருத்தி நல்லா தூங்குறான். முழிக்கிறாளா? நல்லா தூங்கிட்டானான்னு தெரில. முழிச்சிக்கிட்டே தூங்குறா. என்கிட்ட ஓடி போயிடுவாங்க விட்டு இடத்துலையே. தூங்குறியா? சரி தூங்கு. நைட்டு அப்படியே கூதல் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சுக்க. எவனும் சரியாக தூங்கலை. வேறு கொசு கடிக்கலை, ஆனால் கூதல் தான் அடிக்குது. தூங்கு நல்லா தூங்கு. அப்போ தான் நல்லா நிம்மதியாக தூங்குற. டிஸ்டர்ப் பண்ணவனா தூங்கட்டும். இப்போ பாருங்க எப்படி டெம்பராக நின்றா. இப்போ கூட கொஞ்சம் ஒரு 10-20 டிகிரி சாஞ்சிருக்கா. இதுவே இன்னும் கொஞ்சம் தான் காலை அங்கே போட்டோன்னா அப்படியே டெம்பராக நிற்கிறதா. இப்போ நிற்கதாங்க கூடாது. பண்ணமரம் எப்படி தான் நின்று பார்க்குறா. நல்லா ரப்பர் எனக்கா. எப்படி இப்போ டெம்பராக நிற்கிற? நிற மாதம் புள்ள பயவுள்ள. ஆனால் கைங்கால் சும்மா இருக்கும். அது பண்ணமரம் அப்படியே சும்மா இருக்க மாட்டேன். அங்கே ஒருத்தி இருக்கா, சேர்ந்துருக்கா. அவள் கூட அப்படி இல்லை. ஆனால் இப்போ தான் எப்போ பார்த்தாலும் எக்க போடுங்க. இங்கே ஒருத்தர் கருப்பு பாரு. இன்னும் நமக்கு மட்டும் எட்ட மாட்டேன்றது. எல்லாரும் எக்க போடுறாங்களே, நம்மளால் முடியலையே. அவங்க மட்டும் எப்படி எக்க போட்டுறாங்களே. இட்டிட்டு பார்க்குற கருவாச்சியில் எக்க போட்டுருவா. அவள் சின்ன பிள்ளை துருன்னு இருப்பா. அதே வர. ஆனால் இவன் அப்படி அளவுக்கு ஒரு நேரம் எக்க போடுவாங்க, ஒரு நேரம் எக்க போட தெரியுதா பார்க்குறானா. இதோ நம்மளால் முடியாதுடா. எதுக்கிட்ட இதோ அவ கூட எக்க போட்டாலா? இதோ முடியாதுடா. எதுக்கிட்ட வம்பு. அவன் எக்க போடுறாங்க, அதவே எக்க போட்டுக்கிடுவோம் பார்க்குறியான். அதுவும் எக்க போட தெரில. படுவாய் பயவில்லை. அவ்வளோ காரணம் வெயிட்டு கூடி போச்சு பயவலிக்க. அவனால் வெயிட்டை தூக்க முடியல. அது பரவாயில்ல. இவ்வளோ நேர மாதம் கறிக்க நம்ம கருவச்சி எப்படி நிற்கிறா. கருவச்சே வேப்பங்குள்ள இடத்துல எக்க முடியா? போது வாங்க வரங்க. அப்படி ஏறி அமுக்கி மிதிப்பானா செம்மர செல்வன் கொம்பை மக நெருவிடா. அப்படி எக்க போட்டு அமுக்கிந்தா ஆனால் அந்த பூவை கடிக்கிறாங்கண்டா. அவளை அந்த பூவாத்து கடிக்கிறாங்கட்டோ. தண்ணி தாகுது தான் கடிக்கிறாங்க. அங்கே தண்ணி ஊரியான குடிக்க மாட்டேங்க.
வாங்க தோட்டத்தில் போய் இன்றைக்கி நல்லா வேட்டை இருக்குது. அங்கிட்டு போய் நல்லா மிளகாக்குளம் அது இதுன்னு திண்டு வகுத்து அனுப்பினத்தான் உண்டு. நல்லா வயவுலைக்கு நல்லா வகுத்து அனுப்பணும். அப்படி எக்கு போடு இதோ பயவுள்ள கரெக்டாக காலை போட்டு அவளுக்கு அமுக்க தெரியல. இன்னும் பணம் மற்ற அன்னையும் ட்ரைனிங் எடுக்கணும். அடி கிளம்பலாமா? ஒடியா வாங்க எல்லாம் போவோம். நம்ம தோட்டத்தில் போய் அங்கே ஒரு வெட்டுவோம். அங்கிட்ட ஒரு ரவுண்டு சுற்ற விட்டோம்னா சரியாக போகும். ரொம்ப வெயில் அடிக்கலையா, அதனால் மிளகா குழம்பு போய் சாயந்தரம் விட்டுருவோங்க. நல்லா திம்பாங்க. அது போக வேலி மசாலா இருக்குது, அதுக்குள்ளேயே விட்டுருவோம். எல்லா பேரும் அதுக்குள்ளே போய் திட்டா நான் உரப்புக்கு அதுக்கு எதுவுமே செய்யலை. இதோட 3 நாள் விட்டுருக்கேன், எதுவுமே செய்யலை. மிளகா குழம்பு விட்டுருக்கேன், எதுவுமே செய்யலை. ஏன்னா வெயில் அடிக்கலை. வெயில் அடித்தோடனே நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். அதுக்குள்ளே எந்த அளவுக்கு முடிஞ்சாலும் மிளகா குழம்பு மேய்க்கிறோமோ அந்த அளவுக்கு சீக்கிரம் முடிக்கணும். அதுக்கு தான் நேராக போய்க்காங்க. சொல்லவே தேவையில்லை. டைனோசரு இந்த பிடிச்சிட்டா கிளம்பிட்டா. தண்ணி எவனுமே குடிக்கல வேறு. நம்ம தோட்டத்தில் போய் அங்கே போய் தண்ணியை மோட்டரை ஓட்டி கொஞ்சம் குடிக்கணும். எப்படி கண்டிப்பாக குடிப்பாங்க வேறு. ஏன்னா உப்பு இருக்குது திட்டுருக்காங்க, பச்சை இருக்குது உள்ளே அங்கே நல்லா கடைஞ்சிங்க காயாமல் இருக்குது. அதனால் நல்லா தண்ணி தாக எடுக்கும் பயவில்லைக்கு. அங்கிட்டு போகாதீங்க. உள்ளே பண்ணி குட்டி போட்டிருக்கோம். அதனால் அங்கிட்டு விரட்டிக்கு இருக்கும் பயவில்லைகளை உங்களை. வாங்க ஓடியா நேரம் இந்த பக்கம் போ. எல்லா சின்ன மாட்டிலேருந்து எல்லாத்தையும் இழுத்து போகுதுங்க. இதுக்குள்ளே எல்லாம் பாதையை மூடி போச்சு. பழைய பாதையில் கண்டுபிடிக்க முடியாது. நேரம் அழகா இந்த மெயின் பாதை தான். முத்தலகே எங்கிட்ட இருக்கா நினச்சேன். முத்தலகை ஓடியா இந்தா எங்கிட்ட இருக்கா பயவில் ஆளை காணா. முத்தலகை இந்தா இங்கிட்டு வா எங்கிட்ட இருக்கா ஆளை காணா. எங்கிட்ட போயிட்டாங்க. அவ ஒரு பக்கத்துக்கு போகிறாங்க. ஓடியா முத்தலகை இந்தா அங்கிட்டு வா. எங்கிட்ட இருக்கா? ஓடி எங்கே இருக்கா? வா ஏ ஆத்த சொல்லி வாய முடியல பாதை தெரியல. ஓடு நேரா போ. போ ஓடு. அவள் போயிட்டாளுங்க. ஏடா ஓடு வா. இல்லாட்டி நான் தூக்கிட்டு போவா தூக்கம். ஒரு வழியாக எப்படியே முத்தலகை சேர்த்து விட்டு கூட்டத்தோட அவள் ஒரு பக்கம் விழுந்துக்கிட்டு ஓடுறாங்க. வாடு எங்கிட்டாவது பாதையை அதெல்லாம் உள்ளே போனால் எங்கிட்டு வருன்னு தெரியாது. உள்ளே சட சத்தம் கேட்குது. பண்ணி ஓடுதோ இல்லை மானு ஓடுதான்னு தெரிலங்க. ஒருவேளை நரி இருக்குது. ஆனால் நரி அந்த ஏரியா பக்கம் இல்லை. நம்ம பக்கத்து ஒரு 4-5 கிலோமீட்டர் தாண்டி வேறு ஒரு கம்மாயில் இருக்குன்றாங்க. ஆனால் நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்க, சின்ன பிள்ளையாச்சு. ஆனால் நரியெலாம் இருக்காது. நரி இருந்தால் ஆடை மோசமானதுங்க. எத்தனை மாதிரி ஆடவே தூக்கிட்டு போயிடும். சரி நண்பா, நான் மூட்டை முடிச்சா கட்டி சைட்டாக தோட்டத்துக்கு போகணும். அதனால் இந்த வீடியோ இதோட படிக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்பரே. பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் போட்டு லைக்காக போட்டு விட்ருங்க. ஓகேவா? லைக்கே போடலாட்டி விட்டுருங்க. நான் எதுவும் சொல்ல மாட்டேன். இதே நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடு வழியில் உங்களை சந்திப்பா. பட்டா அதுவரை உங்களை மாரி விடைபெறுவது நான் உங்கள் வைரம் டைம் பட்டா பாய். சியோ எல்லோரும் ஒன் டைம்லாம் தெரியல. இப்போ தான் உங்கள் பொறுத்து நான் வராங்க.